நம்ம அதிசரணிய குட் பேட் அக்லி படம் வசூல்ல முதல் நாள்ல இருந்தே பட்டையை கிளப்பிட்டிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டுல மட்டுமே முதல் நாள்ல 30 கோடிகளுக்கு மேல வசூல் செய்தது. இதுவரைக்குமே வெளிவந்த அதிசர் திரைப்படங்களிலேயே தமிழ்நாட்டுல முதல் நாள்ல அதிகம் வசூல் செய்த படமாக குட் பேட் அக்லி சாதனையுமே படைச்சது. 7 நாட்களை கடந்துள்ள இந்த படம் பாத்தீங்கன்னா உலகளவுல 300 கோடி கிட்ட வசூலாகியிருக்கான். இந்த நிலையில தமிழ்நாட்டுல இந்த படம் இதுவரைக்குமே எவ்வளவு வசூல் செய்துள்ளது அப்படின்ற தகவலுமே வெளியாகி இருக்கு. அதன்படி இந்த படம் 7 நாட்கள்ல தமிழகத்துல மட்டுமே 170 கோடி கிட்ட வசூல கொடுத்திருக்கா. இது மிகப்பெரிய வசூலாகும். மேலும் கண்டிப்பாக 200 கோடிகளுக்கு மேல தமிழ்நாட்டுல இந்த படம் வசூல் செய்யும் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இனி வரும் நாட்களுமே விடுமுறை நாட்கள் அப்படின்றதுனால கண்டிப்பாக வசூல்ல எந்த ஒரு பஞ்சமுமே இருக்காது. குட் பேட் அக்லி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கும் அப்படின்னு படக்குழு தரப்புல இருந்துமே தகவல் வெளியாச்சு. இந்த நிலையில அதிசருடைய அடுத்த படம் பற்றிய முக்கிய தகவல் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது அதிசருடைய அடுத்த படத்தையுமே தான் இயக்க விரும்புவதாக ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தார். கிட்டத்தட்ட அடுத்த படத்திற்கான பேச்சுவார்த்தைகளை ஆதிக் அவர்கள் முடிச்சிட்டாராம். முதற்கட்ட வேலைகளை மும்முரமாக பண்ணிட்டு இருக்காராம். தற்போது அறிவிக்க வேண்டாம் அப்படின்றதுனால இது மாதிரி இன்டர்வியூல பேசியிருக்கார் அப்படின்ற தகவல் வைரல் ஆகியிருக்கு. சோ குட் பேட் அக்லியை தொடர்ந்து AK 64மே இதே காம்போ தான். கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது போல அந்த படமுமே ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கும் அப்படின்னு ரசிகர்கள் தற்போது வாழ்த்துட்டும் இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.